Hi friends, நான் உங்கள் செந்தில் சீனிவாசன். இன்றைக்கி நம்ம Zorin OS அப்படிங்கிற ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே விண்டோஸ் மாதிரி இருக்கிறதுனால இது நம்ம விண்டோஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் செக் பண்ணுவோம். Zorin OS வந்து 3 எடிஷனில் கிடைக்குது. லைட்டு, கோரு, ப்ரோ வந்து பெய்டு வெர்ஷன். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஹெவியாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் விண்டோஸோட லுக்கு கிடைக்கும். ஸோ நாமும் வந்து அந்த தீம்ஸ் விருப்பப்படியே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Zorin கோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்க்ரோலிங்கில் வந்து அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு Zorin ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு எந்த எடிஷன் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ISO இமேஜில் கிடைக்கும். அதை வந்து ரூஃபஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வச்சு அந்த பென்ட்ரைவை வந்து போர்ட்டபுளாக மாற்றிக்கோங்க. இது நீங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ண தேவையில்லை. அது பை டிஃபால்ட் வந்து MBR இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும், UFI இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். உங்களோட மதர் போர்டு எப்படி சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே இதில் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. பென்ட்ரைவ் வச்சு பூட் பண்ணிக்கிறேன். பூட் பண்ணோன்னே ட்ரை அண்ட் இன்ஸ்டால் Zorin OS ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பூட் பண்ணுறேன். ஸோ ஃபைல்ஸ் காப்பி ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டலேஷன் வந்து அந்த கை மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரை Zorin OS இன்ஸ்டால் Zorin OS கேட்குது. இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். கீபோர்ட் லேஅவுட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்டேட்ஸு தேவையில்லை, அன்செக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ. இப்போ வந்து எரேஸ் டிஸ்க் கேட்குது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு ஃப்ரெஷ் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துக்கிறதுனால எரேஸ் என்டையர் டிஸ்க்கு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்ட்டிஷன் டைப் எல்லாம் காமிக்குது. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ டைம் ஜோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியா, கொல்கட்டா. ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட டீட்டெயில் நேமு, கம்ப்யூட்டர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் கேட்குது. அது கொடுத்தாச்சு. இப்போ ஓஎஸ்க்கு தேவையான இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வந்து நான் 20 GB ஹார்ட் டிஸ்க்கும் 4 GB ரேமும் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இன்னும் கம்மியாக 2 GB ரேம் இருந்தாலே நல்லா தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்லோனஸ் எதுவுமே தெரியல. நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கு. என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இந்த லினக்ஸ் கஸ்டமைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ட்ரைவும் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நம்மளோட ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ட்ரைவ்ஸை டிடெக்ட் பண்ணி அதுவே எடுத்துக்கும். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னொன்று இந்த Zorinல வந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிறதுனால இது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைல்ஸ் காப்பி ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் கேட்குறது, கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் காப்பி ஆகிட்டு ரீபூட் ஆகுது. ஸோ நான் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்போதே கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஸோ லினக்ஸ் கஸ்டமைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். ஸோ நம்ம மதர் போர்டில் என்ன டிரைவர் அவைலபிளாக இருக்கோ அது அப்படியே வந்து எந்த ஒரு டிரைவரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் அதை எடுத்துக்கும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது லுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துருக்கோம். மேக்குக்கு ஈக்குவலாக பார்த்துருக்கோம், ஆண்ட்ராய்டு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதை நம்ம விண்டோஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் விண்டோஸ்க்கு ஈக்குவலாகவோ இல்லை ஆல்டர்னேட்டிவாகவோ கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் நம்ம எந்த ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனும் பயன்படுத்த முடியாது. ஸோ லினக்ஸு லவ்வர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த டெர்மினலில் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இந்த கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப போர் அடிக்கும். அப்படிங்கிற வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கை மோடில் இருக்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை வந்து அவங்களால சூப்பராக யூஸ் பண்ண முடியும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் செக் பண்ணலாம். ஸோ இதில் ஆல்ரெடி என்னென்ன சாஃப்ட்வேர் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது, ஸோ என்ன இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா விஎல்சி இருக்குது. அந்த விஎல்சி வந்து மேக்ஸிமம் வீடியோ ஆடியோ ஃபார்மட்ஸு சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால அந்த விஎல்சி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் கொடுத்தாச்சு, இன்ஸ்டாலேஷன் போய்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸும் காமிக்குது. ஸோ அதுவும் வேணாம் அப்படின்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். புதுசாக ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அங்கே சர்ச்சில் போயிட்டு அது அவைலபிள் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷன்ஸுக்கு ஏதாவது வந்து அப்டேட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம். சில அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் லேட்டஸ்ட்டாக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேங்களா, இதில் வந்து அப்டேட்ஸ் எதுவும் காமிக்கலை. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துமோ எல்லாத்துக்கு உண்டான அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ இந்த விஎல்சி மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அதோட சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ டைரெக்டாக இது வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மாதிரி இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டோர் மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம போய்ட்டு டைரெக்டாக அப்படி செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் கிடைக்குது, அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, எனி டெஸ்க் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, நம்ம கேள்விப்படாததெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜிமெயில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. க்ரோம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் க்ரோம் இல்லை, குரோமியம் வெப் ப்ரௌசர் தான் இருக்குது. இந்த குரோமியம் வெப் ப்ரௌசர் தான் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸ் க்ரோம். இதிலேருந்து தான் கூகுள் க்ரோம் பண்ணாங்க, இதிலேருந்து தான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பண்ணாங்க. ஸோ இது வந்து நம்ம இது அவைலபிள் இருக்கிறதுனால நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது விண்டோஸ் எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும், ஃப்ரண்டில் சிஎம்டி போட்டால் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து லினக்ஸில் டெர்மினல் இருக்கும். ஸோ இது வழியாகவும் போய்ட்டு நமக்கு தெரிஞ்ச கமாண்ட்ஸ் போட்டு நம்ம வந்து சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணுறேன். இந்த யூனேம் பண்ணியே கொடுக்குறேன். ஸோ இந்த லினக்ஸ் வந்து என்ன வெர்ஷன் அந்த மாதிரி பார்க்குறேன். இந்த டெர்மினல் வச்சு நம்மளால் என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம கமாண்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு அந்த கை மோடில் இருக்குது, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இது தேவைப்படாது. நம்ம எல்லாமே வந்து கை மோட்லேயே செக் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த டெர்மினலில் வந்து டாப்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாப்புங்கிறது எப்படின்னா, நம்ம விண்டோஸில் எப்படி டாஸ்க் மேனேஜர் போய்ட்டு என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்குன்னு செக் பண்ணுறோமோ, அது மாதிரி இதில் வந்து டாப்புங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாக்கு, ரீஸ்டார்ட்டு, பவர் ஆஃப், ஸோ எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இப்போ லாக் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் போட்டு அகைன் லாகின் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்நெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. குரோமியம் ப்ரௌசர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் யூடியூப் செக் பண்ணுறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ குரோமியம் ப்ரௌசர் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் ஆக்சுவலாக வந்து ஓப்பன் சோர்ஸ் குரோம். இதுலேருந்து ரெடி பண்ணது தான் கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எல்லாமே. ஸோ ப்ரௌசிங் ஸ்பீடு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ யார் வேணாலும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதில் ஏதாவது ஆல்ரெடி ஒரு ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறேன். சில நம்ம இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளாம் ஆன்டிவைரஸ்னு ஒன்று இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் ஆன்டிவைரஸ். அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நான் வந்து அதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நம்ம விண்டோஸ் மாதிரி நம்ம அந்த லினக்ஸில் ஸ்டார்ட் மெனுவில் நம்ம சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நமக்கு தேவையானதை ஓப்பன் பண்ணலாம். இதில் பாருங்கள், CPU, RAM இதெல்லாம் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷனு. ஸோ எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம விண்டோஸில் எப்படி நம்ம டாஸ்க் மேனேஜரில் பெர்ஃபார்மன்ஸில் பார்க்குறோமோ அதே மாதிரி இதில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிஸ்க்கு கெப்பாசிட்டியும் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதுக்கு வந்து 20 GB அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. அதோட நம்மளோட ட்ரைவ் வந்து ext4 ஃபைல் சிஸ்டமில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம இன்ஸ்டால் பண்ண கிளாம் ஆன்டிவைரஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதோட கன்சோல் வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.